ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காடை ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 காடை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஒரு பெரிய கப் நிறைய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கப் நிறைய பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் எடுத்திருக்கேன். அப்புறம் பழுத்த தக்காளியாக ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி கசகசா எடுத்துக்கோங்க. முந்திரி கசகசா எதுக்குன்னா இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம், அதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், ஒரு கப்பில் தயிர். நம்ம காடை டைரெக்டாக கடாயில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். நான் இப்போ அந்த காடையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர். கூடவே ஒரு 1/2 லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 1/2 அன் ஹவர் தயிர், லெமன் இதோட மசாலாவோட மேரினேட் ஆகும்போது நம்ம டேரெக்டாக கடையில் போடும்போது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்காக தான் இந்த மேரினேஷன். பாருங்கள், இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாமே சாப்பரில் போட்டு பொடி பொடியாக பண்ணி வச்சுருக்கோம். நம்ம முந்திரி கசகசா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இது கூடவே கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெப்பரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு சட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டுக்கிறேன். இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் எவ்வளோ டீப்பாக ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரைக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இது இந்தளவுக்கு ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இடையில உங்களுக்கு ஆயில் தேவைப்படுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையும் போடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளி ஆல்ரெடி பொடி பொடியாக நறுக்கியாச்சு. ஸோ இது வதங்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எவ்வளோ டீப் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. ஆயிலெலாம் வெளியில் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காடையை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற காடையை போட்டுக்கலாம். நம்ம 5 காடையும் ஒட்டுக்காக போட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றி இதை வேக விட்டுடலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம முந்திரி கசகசா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி காடை இதுலேயே நல்லா சாஃப்டாக வெந்துடும். கடைசியில் இறக்கும்போது நீங்கள் பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டிலே ஈஸியான காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.